தமிழகத்தில் பணியாற்றும் அனைத்து அரசு சேவை மைய பணியாளர்களுக்கும் டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி டிஎன்இஜியை எனேபிள் பண்ணியிருக்கிற பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய எரர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 2 மினிட்ஸில் எப்படி நம்ம பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டமில் என்ன டிரைவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ப்ரெசிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டிரைவர்ஸ் இருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் புது டிரைவர்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிபிஆர்டி சர்வீஸ் அதை மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டிரைவர்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தெரியும், கேட்குறது எல்லாமே எஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு அதுவே இன்ஸ்டலேஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற பழைய டிரைவர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிவைஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் காட்டும், டிவைஸ் கனெக்டட், ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ என்னென்னா உங்கள் ஆர்டி வந்து அது கனெக்ட் ஆகி செக் பண்ணிகிட்டு இருக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிவைஸ் ரெடி டு யூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கிற வச்சு நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோஜென்ட் டிவைஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு வந்து கோஜென்ட் மந்திரம் 2 தான் இருக்குது. நான் இப்போ வந்து கோஜென்ட்டுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நான் வீடியோ. ஸோ கோஜென்ட் கொடுத்துட்டு சைடில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் டிவைஸில் லைட் எரியும். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறீங்க, வச்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அத்தன்டிகேஷன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் குழப்பறதுக்கோ எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீட்டாக ஃபஸ்ட்லேருந்து எல்லா டிரைவர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் லாகின் ஆகிடும். நீங்கள் எந்த சிரமமும் பட வேண்டாம். இது போல் நிறைய புது விஷயங்களும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.